அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் இந்த ஒரு பொருளை தண்ணீரில் போடுங்கள், கையில் பணம் தாராளமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு பொருளை நாம தண்ணீர்ல போடணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று கையில் பணம் சேரணும், கையில பணம் தங்கவே மாட்டேங்குது, வீண் விரைய செலவுகள் ஆயிக்கொண்டே இருக்கிறது. இது மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்து கொண்டு வாருங்கள். நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்க கையில பணம் தாராளமாக புழங்குவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். ஏமா பணம் நிறைய கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் சொல்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இந்த பணம் தான் இப்போ இருக்க காலகட்டத்துல ரொம்ப முக்கியமானதாகி போச்சு இல்லைங்களா? இந்த பணம் எளிதாக எல்லாருக்குமே கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. எவ்வளவுதான் நம்ம உடம்பு பூரா எண்ணெய ஊத்திக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணம் நம்ம கிட்ட தங்கணும், அந்த பணம் நம்ம கையில வீண் விரைய செலவு ஆகாம நம்ம நல்ல ஒரு காரியத்திற்காக அதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். எல்லாரும் நம்மள மாதிரிதான் உழைக்கிறாங்க. ஆனா அவங்கெல்லாம் பெரும் பணக்காரர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருக்கிறாங்க. நாங்க எப்பவுமே அந்த கூலி வேலை செஞ்சுட்டு 10க்கும் 5க்கும் அல்லாடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஹோரையில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கும் பணம் தாராளமாக புழங்கும். இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையிலேயே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம, ஒரு ப்ரமோஷனோ இன்கிரிமெண்டோ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இல்ல சொந்தமா ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு வருமானமும் இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி டல்லாவே வியாபாரம் ஆயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நிலைமையில இருந்தீங்க அப்படின்னாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை சுக்கிரஹோரை நேரத்துல நாம செய்யணும். ஒருவர் ஜாதகத்துல இந்த சுக்கிர பகவான் நன்றாக இருந்தால் மட்டுமே அவர்களால சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதனாலதான் நான் சொல்றேன், சுக்கிர பகவானுக்குரிய பொருளை நாம இந்த பரிகாரத்துல பயன்படுத்த போறோம். அதனால சுக்கிர ஓரையில தான் நம்ம செய்யணும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால 3 நேரத்துல நம்மளுக்கு சுக்கிர ஓரை நேரம் வரும். காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த 3 நேரமுமே சுக்கிர ஹோரை நேரம். இந்த 3 நேரத்துல உங்களுக்கு எந்த நேரம் வசதியா வாய்ப்பா இருக்குதோ அந்த நேரத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க. எந்த தவறுமே கிடையாது, உங்களுடைய வசதியை பொறுத்துதான். ஆனா இந்த ஒரு விஷயம் நம்ம சுக்கிர ஹோரை நேரத்துல தான் செய்யணும். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆனா இதை நம்ம சுக்கிர பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல நல்லா இல்ல, சுக்கிர திசை நம்மளுக்கு வரணும் அப்படின்னாலுமேவும் அந்த சுக்கிர ஓரை நேரத்துல செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ சுக்கிர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சை. இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வெள்ளை மொச்சையை ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்க அந்த சுக்கிரஹோரை நேரத்துல ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுல நிறைய தண்ணீர் நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு அதுல ஒரே ஒரு மொச்சை அது உள்ள போட்டுக்கோங்க. அதை எப்படி போடணும் அப்படின்னா உங்களுடைய சுண்டு விரலாலையும் கட்டை விரலும் இரண்டையும் வச்சு அந்த 2 விரலால அந்த மொச்சையை எடுத்து அந்த தண்ணீர்ல போட்டுடுங்க. போட்டுட்டு சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும், ஏன்னா சுக்கிர பகவானுக்கு அதிபதி மகாலட்சுமி தேவி, மகாலட்சுமி தேவி செல்வம் அதிகரிக்கணும், பணப்புழக்கம் அதிகரிக்கணும், வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு கையில தாராளமாக பணம் புழங்கணும் அப்படின்னு உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தேவியாரையும் சுக்கிர பகவானையும் நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணி அந்த ஒரு மொச்சையும் நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை உங்க வீட்டுல வடகிழக்கு மூலையில அதை வச்சிருங்க. அந்த தண்ணியை
இனிமே எதுவுமே பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் சனிக்கிழமை காலையில குளிச்சுட்டு ஒரு மொச்சையை எடுத்து அந்த தண்ணியில வந்து போட்டுடுங்க. போட்டுட்டு மனதார வந்து சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தேவியாரையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரைக்கும், அதாவது 7 நாட்கள் நீங்க செய்யணும். 7 நாட்கள், வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு 7 நாட்கள் நிறைவடையும். வெள்ளிக்கிழமை வந்து அந்த தண்ணி வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா, அந்த 7 நாள் இப்ப 7 மொச்சை போட்டிருப்பீங்க. அந்த 7 நாட்கள் கழித்து அந்த தண்ணீரை அப்படியே எடுத்து கொண்டு வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய துளசி செடிக்கு ஊத்திட்டு அந்த மொச்சையை மட்டும் எடுத்துட்டு வந்து பறவைகளுக்கு உணவா அதை போட்டுடுங்க. இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில சுக்கிரகோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை ஆரம்பிச்சு தொடர்ந்து 7 நாட்கள் வந்து நீங்க இத வந்து செய்யணும். அதனால பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருந்தீங்க அப்படின்னா அந்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்க. மாதவிடாய் காலம் இல்லாத ஒரு வெள்ளிக்கிழமையா பார்த்து தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ எங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமைனா இடையில ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வந்து எங்களுக்கு மாதவிடாய் காலம் வந்துடும் அப்படிங்கிறவங்க அந்த வீக்ல செய்யாதீங்க. ஒரு வாரம் சுத்தமா இருப்போம் அப்படின்றப்போ பெண்கள் வந்து அதை செய்யலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க. இந்த வெள்ளை மொச்சையை வந்து ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இது வந்து ரொம்ப ஆன்மீக ரீதியாகவும் சரி, நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கக்கூடியது. கண்டிப்பா சுக்கிர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானுக்குரிய இந்த வெள்ளை மொச்சையை தொடர்ந்து அந்த கட்டை விரல் சுண்டு விரல் இது ரெண்டையும் மட்டும் பயன்படுத்தி அந்த வெள்ளை மொச்சையை எடுத்து அந்த தண்ணியில போட்டுட்டே வாங்க 7 நாட்கள் தொடர்ந்து. ஆனா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும் போது வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை நேரத்துல தான் நீங்க ஆரம்பிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கிறது சுக்கிரகோரை நேரத்துல ஆரம்பிக்கலாம். அடுத்தடுத்து வந்து நீங்க காலையில குளிச்ச உடனே அந்த வெள்ளை மொச்சையை எடுத்து அந்த தண்ணியில போட்டுடுங்க. போட்டுட்டு 7வது நாள் அந்த தண்ணீரை வந்து துளசி செடிக்கு ஊத்திட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொச்சையை வந்து பறவைகளுக்கு உணவா போட்டுடுங்க. பெருமாள் கோவில்ல போய் 2 விளக்கு போட்டு பெருமாளை வந்து சேவிச்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்க வீட்டுல பணப்புழக்கம் அதிகரிப்பதை வந்து நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நீங்க இந்த பரிகாரம் செய்து முடித்த பிறகு உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக் கொடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இந்த பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். இப்போ ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இன்னொரு தொழில் செய்யலாம். இந்த பிசினஸ் செஞ்சா கூட சேர்த்து நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சேர்த்து வருமானம் வருமே அப்படின்னு ஒரு தொழில் 2 தொழிலாக முன்னேறும் உங்களுக்கு. அப்ப நீங்க உங்க வீட்டுல வந்து ஆட்டோமேட்டிக்கா பணப்புழக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிரும். இப்படி தொடர்ந்து வந்து வெள்ளிக்கிழமையில செய்யுங்க. கண்டிப்பா அதி அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை நேரத்துல ஆரம்பிக்கணும். பெண்கள் மாதவிடாய் காலம் இல்லாத ஒரு 7 நாட்களாக தேர்வு செய்து கொள்ளுங்கள். நாளை செய்ய முடியாதவர்கள், நாளை ஆரம்பிக்க முடியாதவர்கள் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நீங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரலங்க. எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் இதை நீங்க வந்து ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சுட்டு, அதாவது பணப்பிரச்சனை, பணப்புழக்கங்கள், இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வெள்ளிக்கிழமையில சுக்கிரகோரை நேரத்துல அந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து